ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏப்பா லைக்ஸே போட மாட்டேங்கிறீங்க? இதயம் சீரியலுக்கு மட்டும்தான் ஒரு 5-6 லைக்ஸ் வருது. மற்ற எந்த வீடியோ போட்டாலும் நம்ம சேனலில் வந்து லைக்ஸும் வரமாட்டேங்குது, வியூஸும் வரமாட்டேங்குது. என்ன தான் பிரச்சனைனே தெரியல. முடி வேற போட்டு சரி, ஓகேடா, நம்ம வேலையை பார்க்கலாம். சரியா? ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னா, நான் கூட உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோ, ஆதிக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துருமோ அப்படின்னு சின்ன தப்பு கணக்கு போட்டேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா, இல்லை எபிசோடை பேசிட்டு தனியாக ரிவ்யூ பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ எபிசோடோடையே நான் ரிவ்யூ பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதான் நம்ம ஆதியும் பாரதின்னு பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, மித்ராவுக்கு வந்து இவன் வந்து கிஃப்ட் பண்ணணுமாமா. சரியா? அதாவது அமெரிக்காவில் வந்து ஆமாம், யூஎஸ்ஏல வந்து 5 வருஷம் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து லண்டனில் வேறு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா படித்தாங்களாமா. ஸோ இதெல்லாம் மித்ரா வந்து சுற்றுற ரீலு. சரியா? ஸோ வந்து அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு ஒரு பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு கூட தெரியாதா? அதை கூட பாரதி கிட்ட வந்து கேட்டு, பாரதி வந்து அவங்க புருஷனோட இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி ரொமான்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்மளை பார்க்க வச்சு, சரியா? அதுக்கப்புறம் வந்து ஆதி வந்து, ஹலோ பாரதி, எங்கே ட்ரீமுக்கு போயிட்டீங்களா? இந்த மாதிரி உங்கள் புருஷனை இப்படி விட்டுட்டு வந்தது கஷ்டமாக இருக்குல்ல, நீங்களும் உங்கள் புருஷனை சீக்கிரமாக சேர்ந்துருவீங்க. யார் சொல்கிறாப்புல? நம்ம ஆதி சார் சொல்கிறார். சரியா? நீங்களும் உங்கள் புருஷனும் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறாரு. உடனே பாரதி வந்து இப்படி ஷாக்காகி பார்க்குறாங்களாமா. உடனே வந்து உங்கள் புருஷன் வந்து கொலுசு வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி நான் வந்து மித்ராவுக்கு கிஃப்ட் பண்ணணும், அதனால் எனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறாப்புல. எங்க நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அமெரிக்காவில் ஒன்றா படித்தவங்களாமா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் நல்லா தானே மண்டபத்துக்குள்ளேயே தானே சுற்றிக்கிட்டு இருந்தான் தின்னுக்கிட்டு. ஆனால் கொலுசு வாங்க நேரம் இல்லையாமா. அதுக்கு நம்ம பாரதி தான் கிடச்சிருக்காங்க. இந்த பாரதி ஒரு லூசு கிறங்கும். அவன் என்ன சொன்னாலும் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். உடனே இந்தாங்க, இதை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எனத்தையோ கொடுக்குறாப்புல. அப்புறம் வந்து காசு எதையோ கொடுக்குறாப்புல. இந்தாங்க, கொலுசு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். உங்களை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி இந்த உதவியை கேட்குறேன், செய்யுங்க அப்படிங்கிறாப்புல. உடனே செய்கிறேங்க சார், பண்ணுறேங்க சார் அப்படின்ட்டு போது மண்டையாடிக்கிட்டு. சரியா? அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, ரூம்குள்ளே வந்து ப்ரிவியூவில் வந்து மித்ரா வந்து அறிவை மிரட்டிகிட்டு இருப்பான், மிரட்டி சைன் வாங்கிட்டு இருப்பான். இன்னைக்கு என்ன சீன் நடக்குது அப்படின்னா, நம்ம தான் ஆதி சாருக்கு வந்து நம்ம அறிவு தான் தாய் மாமன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. உடனே கெத்தை காமிக்கிறாராம் அறிவு. ரூம்குள்ளே அப்படியே கால் மேலே காலை போட்டுட்டு மித்ரா வரையில் அந்த பத்திரத்துலலாம் வந்து இந்த மாதிரி நான் வந்து அது ஏதோ கான்ட்ராக்டுன்னு பேசுகிறாங்க கைஸ். நான் அதெல்லாம் பேச விரும்பலை. சரியா? சும்மா அது கதைக்காக ஏதோ பேசுவாங்களாட்டு இருக்குது. ஸோ அந்த கான்ட்ராக்டில் வந்து மித்ரா வந்து சைன் பண்ணி தரணும். உடனே சைன் பண்ணி கொடுத்துட்றாப்புல. கொடுத்த உடனே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே பேசும்போது நம்ம ஞாபக மருதி, அதான் நம்ம வருத்தப்பட வாலிபர் சங்கம் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, நான் ராமச்சந்திரன், அதாவது மார்க்கண்டேயனுக்கு நான் அந்த பேர் தான் வச்சுருக்கேன். சரியா? இந்த ஒட்டு கேட்குறாராமா, இந்த ஞாபக மருதி கேஸ் ஒட்டு கேட்டு பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட போகுது. கேவலண்டா, ஒட்டு கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னா தான் நான் வந்து ஆதிக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கன்ற உண்மையை வந்து நான் வெளியில் சொல்ல வேண்டி வரும், மரியாதையே கையெழுத்து போட்டுற அப்படின்னு சொல்லி மிரட்டுறத வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்காப்புல. சரியா? இந்த ஞாபக மருதியை என்ன கேஸில் நம்ம எடுக்கிறதுனே தெரியல. காய்கறி மூட்டை வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த காய்கறி மூட்டையை தோளில் சுமந்துக்கிட்டே ஒட்டு கேட்டுட்டு சொல்லிக்கிட்டே போயிருந்தா கூட தெரியாது. இந்த கூறுகட்ட குப்பை என்ன செய்வான் மார்க்கண்டையன்,
காய்கறி மூட்டையை அங்கேயே வச்சுட்டு இவன் வந்து இதை எப்படியாவது நம்ம மறக்காமல் வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்குன்னு 1 1 2 2 3 3 அப்படின்னு சொல்லி வாய்ப்பாடாட்ட ஒப்பிச்சுக்கிட்டே போகிறான். சரியா? உடனே வந்து அவன் பொண்டாட்டி வந்துடுறான். சீதாக்காரி வந்துட்டு எங்கேங்க காய்கறி மூட்டை வாங்க சொன்னேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் டப்புன்னு மறந்துடுறான். காய்கறி மூட்டையை நான் எங்கேயே வச்சுட்டேன் அப்படிங்கிறாப்புல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் சீதா. சரி, முக்கியமான விஷயம் சொல்கிறாள்ல, முதல்ல அவள் அதை காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? அவள் ஒரு கூறுகட்ட குப்பாயி என்ன செய்கிறா? சீதா, நான் உங்களுக்கு காய்கறி மூட்டை வாங்கிட்டு சொன்னேன், அது எங்கேன்னு கேட்டேன்னு இதை மறந்துடுறாப்புல. இந்த வாய்ப்பாடாட்ட சொல்லிக்கிட்டே வந்தார்ல, அதை மறந்துட்டான். நான் அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னு. நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் இல்லை, மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயோ சாமி, முடியல. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, மித்ரா கிட்டே சைன் வாங்கி போயிட்டால. மித்ரா தான் இந்த இந்த நாடகம் இதயம் நாடகத்தில் ஆரம்பித்ததுலேருந்து எல்லா வில்லத்தனமும் பண்ணதே இவ தானே. எப்படி வீரா சீரியலில் விஜய் தானே ஆரம்பத்துலேருந்து எல்லா தப்பையும் பண்ணியிருப்பான், அந்த மாதிரி இவ தான் எல்லாம் பண்ணங்காட்டியும் இவளோட வில்லத்தனத்தை காமிக்கணும் இல்லையா? உடனே இவங்க ஆளுகளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்வேதா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி அறிவு வந்து இப்போ தான் மண்டபத்தை விட்டு கிளம்புறான், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. சரியா? சரி, மிரட்டுறாப்புலங்கிறேன். அந்த அடியாளுகளுக்கு வேலையை ஏவுறான். சரியா? முடிச்சுட்டு நீ கூப்பிடு, பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நான் தான் சொல்லலையா கேஸ், நான் ரெட்ரோ ரிவ்யூ போடும்போதே நான் சொல்லியிருந்தேன். சரியா? இந்த சினிமாவை பார்த்து பார்த்து சீரியல்லையும் இப்போ வன்முறை அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டே தான் வருது. ஸோ என்ன நடக்குது, அறிவு வந்து வண்டி எடுத்துகிட்டு வண்டி அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் இருக்குது. பாரதி வந்து வண்டி அந்த கொலுசு வாங்க சொல்லியிருப்பான் இல்லையா? உடனே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் அவன் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாப்புல. அப்புறம் அறிவு அந்த இடத்துல வர்றான். வந்தோடனே கதவை அறிவுக்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைப்பா, ஆனால் டக்குன்னு அவன் வண்டியில் ஏறி போயிடுவான். ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனதுன்னா கதவு, அவள் கார் தான் ஒரு மக்கள் காராச்சே. சரியா? ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பா, ஸ்டார்ட் ஆகாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்துட்டு இருக்கையில அடியார்களும் சேர்ந்து அவனை அடித்து வண்டியில் இது பண்ணி காரில் வந்து தீயை வச்சு பொறுத்த போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சும்மா மாஸ் என்ட்ரியாக வந்து காரை வச்சு அடித்து தள்ளி, அவங்க ஹீரோயின்களுக்கு மட்டும் எப்படி இந்த உருட்டைக்கட்டை கிடைக்குதுன்னு தெரில. சரியா? உருட்டைக்கட்டையால் அடித்து ரவுடிகளெல்லாம் அடித்து காப்பாற்றிட்டா. அறிவை வந்து காப்பாற்றினோடனே அறிவு வந்து நல்லவன் தான், சொத்துக்காக இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறான், அவ்வளோதான். ஆனால் பாரதிக்கு வந்து நல்லது செய்கிறேன்னு தான் சொல்லுவான். நான் போய் கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் பாரதி இருந்துட்டு அதெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்கள் எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னை பார்த்தது நீங்கள் மறந்துடுங்க, ஆதியை பார்த்தது நீங்கள் மறந்துடுங்க அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அறிவை காப்பாற்றிட்டு இவ போயிடுறாளா. அப்புறம் இங்கே என்ன நடக்குது, ரிசப்ஷன் நடக்குது. ஸோ ரிசப்ஷன் வந்து 2 பேரும் அப்படியே அலங்கார பொம்மையாட்டம் வந்து நிற்கிறாங்க, ஆதியும் மித்ராவும். அப்போ வந்து இந்த பெங்களூரில் வந்து பழைய ஜனனி தமிழ் இவங்கெல்லாம் வந்து பெங்களூரில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி போயிருப்பாங்க. அங்கே வந்து ஒருத்தர் சீஃப் அந்த கம்பெனியோட எம்டியாக ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காப்புல. வந்தோடனே நீங்கள் தானே ஆதி, சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட நீங்கள் தானே அந்த எம்டி, நீங்கள் தானே, நீங்கள் கூட பெங்களூரில் ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தீங்களே, நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் ஒய்ஃபோடு வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களோடலாம் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களோட ஸ்பீச் வந்து இப்போயும் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருமே விருப்பப்பட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. மித்ரா கண்ணை ஊட்டிகிட்டு இருக்கா, ஐயோ இதை எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சார் அதெல்லாம் இல்லைங்க சார், இவர் ஆதி என் கூட 5 வருஷமாக அமெரிக்காவில் இருந்துட்டு வந்தார். 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இவர் லண்டனில் படித்தோம். இவருக்காவது குழந்தையாவது குட்டியாவது பொண்டாட்டியாவது, நீங்கள் வேறு யாரையும் பார்த்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னோடனே சுதாகர் வந்துடுறாப்புல. சுதாகர் வந்த உடனே அப்படியே பேச்சை மாற்றி அதை ஆஃப் பண்ணி விட்டுறான். சரியா? நீ கம்முனரு, அவன் வந்து ஃபியான்சி, என் தங்கச்சியோட பியான்சி என்ன பண்ணாங்கட்டி பயான்சியோ. சரியா? அப்போ வந்துட்டு நேரமாகிடுச்சு, ஸ்டேஜில் போய் நிலுங்கன்னொடனே எல்லாம் கிஃப்ட் கொடுக்க அது செய்ய நிற்கிறாங்க. அப்புறம் பாரதி வந்து இப்படியே நின்று அழுதுகிட்டு பார்க்குறாப்புல. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தோடனே இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம், நீயும் வா, ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து போகலான்னு சொல்லி பாரதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே படி ஏறிக்கிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரன் மார்க்கண்டேயன் வந்து பாக்கெட்டில் பணத்தை வாங்கி வச்சுட்டு இப்படியே பார்க்குறாப்புல. நீ ஒருவேளை ஞாபகம் வந்து சொல்லிடுவானா,
இல்லை சொல்ல மாட்டேன். நான் என்னங்கிறது திங்கக்கிழமை தான் தெரியும். ஸோ இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான் கேஸ். ஸோ இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அறிவு வந்து அப்பயே காப்பாற்றிருக்கலாம். அவன் வந்து நான் தாண்டா உன் தாய் மாமே, நான் தாண்டா உன் தாய் மாமே, உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, பாரதின்னு ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, புள்ள இருக்குது, நீ என்னடா இப்படி மித்ரா கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அப்பயே கூட கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாம். நான் அதை செய்யவே இல்லை. அந்த பாரதி வந்து அந்த மாஸ் என்ட்ரியாக கொடுத்து அறிவை காப்பாற்றினது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வேற என்ன ரிவ்யூ பண்ணுறது, மித்ரா என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடாட்ட தலையாட்டிக்கிட்டே நின்றுட்டுருக்கான் ஆதி. ஒவ்வொரு சீனில் வந்து ஆதிக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வர்ற மாதிரி எடுக்கிறாங்க, ஆனால் அது கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து பழைய ஞாபகம் வந்து கல்யாணம் பண்ணானா நல்லா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பழைய ஞாபகம் இல்லாமல் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் சண்டை தான் வரும், மறுபடியும் 2 பேர்த்துக்கு சண்டை தான் வரும், மறுபடியும் தெரியத்தான் செய்வாங்க. இவங்க நாடகத்தை 5-6 வருஷம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க கேஸ். அது மட்டும் நல்லா தெரியுது. சீரியலை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதயம் சீரியலை பொறுத்தளவு நான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இவனுக்கு ஞாபகம் வந்தால் தான் நாடகம் நல்லாயிருக்கும். ஞாபகம் வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ தெளிவாக சொல்கிறான், நீங்கள் பெங்களூர் வந்தீங்க, நீங்கள் ஒய்ஃபோட வந்தீங்க அப்படின்னு கொஞ்சமாக அவன் யோசிக்கிறானா? இரு மித்ரா, அவர் என்னமோ சொல்கிறாரு, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வாயை அடைக்கிறான்னு பார்த்தீங்களா ஆதி? பூம் பூம் மாடாட்டம் மித்ரா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கிறான் நாயாட்டம் நாய். கேவலம் பிடிச்சு. ஓ, பாரதியை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவள் வீட்டுக்கு போயிடலாம், குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஸ்வீட்டும் செய்ய வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம், ஆர்டரை வேறு யார்ட்டையோ கேன்சல் பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு போயிடலாம், இல்லை அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடலாம். பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கேஸ், அவ்வளோதான். இன்றைக்கெல்லாம் நான் வேறு எந்த சீரியலும் நான் பேசலை கேஸ். ஏன்னா நான் எந்த சீரியலுமே நான் பார்க்குறதே இல்லை. கெட்டிமேளம் தண்டக்கரம், அதுக்கப்புறம் வீரா தண்டக்கரம், கார்த்திகை தீபம் தண்டக்கரம், அண்ணா சீரியல் தண்டக்கரம், சரிங்களா? அதுக்கப்புறம் மனசெல்லாம் தண்டக்கரம், மௌனம் பேசியதே தண்டக்கரம், சரியா? இதயம் சீரியல் ஒன்று தான் நான் ரிவ்யூ பண்ணுறதுனால நான் அதை மெனக்கெட்டு உங்களுக்காக பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி இல்லைன்னா நான் அந்த சீரியலும் பார்க்க மாட்டேன். ஏன்னா நாடகங்கள் வந்து நாடகங்களாகவே இல்லை, அதுதான் உண்மை. வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது, கடுப்பாகிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் நாடகத்தை இழுக்கணுன்றதுக்காக ஜவ்வாட்டம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஜவ்வாட்டம். ஆனால் அதை எப்படியாவது சரி அறிவாவது சொல்லிடுவான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கும் இந்த பாரதி பக்கி முட்டுக்கட்டை போட்டான். நீ எப்படி இது தெரிய போய் எனக்கு தெரிஞ்ச மார்க்கண்டேயனால தான் தெரியும்னு நினைக்கிறேன் கேஸ். அதுதான் தெரியும். ஏன்னா அவனை தான் ஓயாமல் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இந்த நாடகத்துக்குள்ளே வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடலை. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடலை. சரி, ஒருவேளை நீ அடுத்த வாரம் இது பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. அதான் ஜீ தமிழை பொறுத்தளவு நாடகம்னாலே கல்யாணம்னாலே 2 மாதம் 3 மாதம் இருக்கிறதாச்சே. இப்பயும் மித்ராவுக்கு கல்யாணம் இந்த இதை ஆரம்பிச்சு 2 வாரம் ஆச்சுல கைஸ். 2 வாரமா 1 வாரமா? நீ பாருங்க, நீ அடுத்த வாரம் ஃபுல்லாக கல்யாணம் 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 இந்த இதையே ஓட்டிடுவாங்க, மண்டபத்தில் வச்சே ஓட்டுவாங்க நம்மளை. சரி, ஓகே கைஸ், மண்டே பார்க்கலாமா? சரி, அதுக்கிடையில் நான் ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இதுலேயே நான் சொல்லிடுறேன், இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஃபிலிம், அதாவது படங்களையும் பற்றி நம்ம ரிவ்யூ போடலாம். ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களும் லைக் பண்ணுங்கப்பா. இனிமேல் இப்படி பேசிடலாம், சரியா? பிடிக்காதவங்க லைக் பண்ண வேணாம், நம்ம சொல்ல வேண்டாம். பிடிக்காதவங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இனிமேல் நம்ம படங்களையும் நம்ம ரிவ்யூ பண்ணி போடலாம். இன்றைக்கி கூட நான் ஒரு 12 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரெட்ரோ. இதான் சூர்யா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஆனால் நான் அந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணல கேஸ். ஏன்னா எனக்கு அது படம், எனக்கு எப்பயுமே இந்த வயலன்ஸ் படம்னாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதனால் எனக்கு பிடிக்காது. இனி என்ன படங்கள்லாம், தமிழ் படங்களாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி போடலாம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. திங்கட்கிழமை இதயம் சீரியலில் நம்ம சந்திப்போம், ஓகே?